தி கேரளா ஸ்டோரி. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியோட தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இந்த படத்துல என்ன இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி அப்போத்துலேருந்தே இருந்துச்சு. சரி ஓடிடில வந்த பிறகு பார்த்துக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டோம். ஒரு 9, 10 மாசம் இழுத்தடிச்ச பிறகு இந்த படம் போன வாரம் இப்போ ஜீ5ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, இந்த படம் கான்ட்ரோவர்சி ஆகாதனா தான் நம்ம ஆச்சரியப்பட்டுருக்கணும். அதாவது ஐஎஸ்ஐஎஸ் டெரரிசம் சேர்ந்தவங்க கேரளால ஒரு பொண்ணு மூலியமா தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மத்த பொண்ணுங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்க அத இஸ்லாமா மாத்தி, சிரியாலயோ இல்ல ஆப்கானிஸ்தான்லயோ ஒண்ணு அவங்க சூசைட் பாம்பரா மாத்துவாங்க. அப்படி இல்லன்னா, அங்க இருக்கிற டெரரிஸ்ட்டோட பிசிக்கல் நீட்ஸ்க்கு இவங்கள அடிமையாக்கிருவாங்க. இதுதான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்த பார்க்கும்போது ஒரு பக்கம் இப்படியெல்லாம் கூட பிரெயின் வாஷ் பண்ணுவாங்களான்னு பயமாவும் இருந்துச்சு. அதே மாரி நெறைய இடத்துல நெறைய கேள்விகளும் வந்துச்சு. இப்ப நம்ம ஒரு மாலுக்கு போறோம். அங்க ஒரு 2 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, பசங்க சண்டை போடும்போதே என்ன ஆச்சுன்னு கேட்கிற ஊர் இது. அப்படி இருக்கும்போது 3 பொண்ணுங்க மேல ஓப்பனா கை வைக்கிறப்போ, ஒருத்தன் கூட வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். இந்த மத்த பொண்ணுங்க அவங்க சொன்ன பேச்சு கேட்கணுன்றதுக்காக, ட்ரக்குன்றதே தெரியாம அவங்களுக்கு வேற ஒரு பேர் சொல்லி டேப்லெட்டா குடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இவங்க எல்லாரும் நர்சிங் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்கள்ல ஒருத்தர் கூடயே நம்ம என்ன டேப்லெட் சாப்பிடுறோம், அது என்னன்னு கூட கேட்கணும்னு தோணாது. இந்த படத்துல முக்காவாசி போர்ஷன்ஸ் ஒரு 4 பொண்ணுங்கள சுத்தியே தான் நடந்துட்டு இருக்கும். இதுல ஒரு இஸ்லாம் பொண்ணு, மத்த 2 ஹிந்து பொண்ணுங்க இருப்பாங்க. ஒரே ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு மட்டும் தான் ரொம்ப தெளிவா இருக்கிற மாரி காட்டுவாங்க. எப்பதான் இந்த இஸ்லாம் பொண்ணு மதத்த பத்தி பேசுமோ, எனக்கு இது தேவையே இல்லன்னு நழுவி போயிரும். அந்த மாதிரி 1% கூட இவங்களுக்கும் தோணவே இல்ல. இதெல்லாம் பண்ணும்போது கூட கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா முழுசா மண்டைய கழுவி ஹிந்துலேருந்து முஸ்லிமா மாத்துவாங்க. முஸ்லிமா மாத்துன பிறகு அவங்க சொல்றத மொத்தமா கேட்கிற மாதிரி ஒரு பொம்மை மாரி ஆக்கி விட்டுருவாங்க. படம் முடியிறப்போ, இந்த படத்துல வந்தது எல்லாமே ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தான்னு சொல்லி, படத்துல காமிச்ச கேரக்டர்ஸ் எல்லாரையுமே காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போவே உண்மையிலேயே கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. நீங்க ரொம்ப சென்சிட்டிவான பெர்சனா இருந்தீங்கன்னா, இந்த படத்த நீங்க அவாய்டே பண்ணிக்கலாம். நானே இந்த படத்த ஆரம்பிச்சுட்டோமேன்றதுக்காக தான் முழுசா உட்காந்து பார்த்தேன். ஏன்னா, படம் முழுக்க நெறைய சீன்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். இந்த படம் முழுக்க நெறைய இடத்துல அடல்ட் கான்டென்ட்டா வரும். அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயினோட வீட்ட வந்து கொளுத்துற மாரி ஒரு சீன் ஒண்ணு வரும். அதுல விஎஃப்எக்ஸ் ரொம்ப புவரா இருந்துச்சு. இந்த படத்த ஒரு அவேர்னஸா வேணா எடுத்துக்கலாம். ஒருத்தன் வாண்டடா ஒரு விஷயத்த திணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மள என்னமோ பண்ண போறான்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் முழுக்க நெறைய டிஸ்டர்பிங் சீன்ஸா தான் வரும். பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க லைஃப்ப ஸ்பாயில் பண்றது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா பாருங்க.